வணக்கம் நண்பர்களே. ரேஷன் கடை ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு தமிழக அரசின் முக்கிய அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு தமிழக அரசு முக்கிய அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. மாநிலம் முழுவதும் 35,000க்கும் மேற்பட்ட ரேஷன் கடை செயல்பட்டு வருகின்றன. இதில் சுமார் 26,000க்கும் அதிகமான கடைகள் முழு நேரமாகவும் 10,000க்கும் மேற்பட்ட கடைகள் பகுதி நேரமாகவும் இயங்கி வருகின்றன. இந்த கடைகள் மூலம் ஏழை மற்றும் எளிய மக்களுக்கு அரிசி, சர்க்கரை, எண்ணெய், பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் 2.25 கோடிக்கும் அதிகமான குடும்ப அட்டைதாரர்கள் இந்த ரேஷன் கடைகளின் மூலம் மாதந்தோறும் பொருட்களை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் ரேஷன் கடைகளில் பணிபுரியும் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அரசின் புதிய அறிவிப்பின்படி கூட்டுறவு நியாய விலை கடைகளில் புதிதாக பணியில் சேரும் ஊழியர்களுக்கு முதல் 1 வருடம் தொகுப்பூதியம் வழங்கப்படும். அதன்படி விற்பனையாளர்களுக்கு மாதம் ரூபாய் 7,500 மற்றும் கட்டுநர்களுக்கு ரூபாய் 6,600 தொகுப்பூதியம் வழங்கப்படும். 1 வருட பணிக்காலம் முடிந்த பிறகு இந்த பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கப்படும். அதன்படி விற்பனையாளர்களுக்கு 9,900 முதல் 39,600 வரையும், கட்டுநர்களுக்கு 9,000 முதல் 35,000 வரையும் ஊதியம் நிர்ணயம் செய்யப்படும். மேலும் 1 வருடம் பணி முடித்த பணியாளர்களின் தற்போதைய அடிப்படை ஊதியத்தில் 15% கூடுதலாக சேர்த்து அதை அடுத்த 10 ரூபாய்க்கு முழுமையாக்கி புதிய அடிப்படை ஊதியம் நிர்ணயம் செய்யப்படும். இதனுடன் புதிதாக நிர்ணயிக்கப்படும் அடிப்படை ஊதியத்தில் 55% அகவிலைப்படி வழங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அரசு பணியாளர்களுக்கு அறிவிக்கப்படும் அகவிலைப்படி உயர்வுகள் இப்பணியாளர்களுக்கும் அதேபோல் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டு ஊதிய உயர்வாக தற்போது நடைமுறையில் உள்ள 3% உயர்வும் தொடர்ந்து வழங்கப்படும். மேலும் வீட்டு வாடகைப்படியாக அடிப்படை ஊதியத்தில் 10% அல்லது நிர்ணயிக்கப்பட்ட தொகை வழங்கப்படும். சென்னை மாநகராட்சிக்குள் பணிபுரியும் விற்பனையாளர்களுக்கு ரூபாய் 1,500 மற்றும் கட்டுநர்களுக்கு ரூபாய் 1,200 வரை வழங்கப்படும். மற்ற பகுதிகளில் பணிபுரிபவர்களுக்கு விற்பனையாளர்களுக்கு 1,200 மற்றும் கட்டுநர்களுக்கு ரூபாய் 1,000 வரை வழங்கப்படும். நகர ஈட்டுப்படியாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடிப்படை ஊதியத்தின் 5% அல்லது நிர்ணயிக்கப்பட்ட தொகை வழங்கப்படும். இதனுடன் மருத்துவப்படியாக மாதம் ரூபாய் 300 வழங்கப்படும். மலைவாழ் பகுதிகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு அடிப்படை ஊதியத்தின் 20% அல்லது அதிகபட்சமாக ரூபாய் 1,500 வரை மலைவாழ் படி வழங்கப்படும். கடல் மட்டத்திலிருந்து 1000 மீட்டருக்கு மேல் உயரம் உள்ள பகுதிகளில் பணிபுரிபவர்களுக்கு குளிர்காலங்களில் மாதம் ரூபாய் 400 குளிர்காலப்படி வழங்கப்படும். மேலும் போக்குவரத்து படியாக தற்போது உள்ளபடி மாதம் ரூபாய் 2,500 வழங்கப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஸோ ரேஷன் கடையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ரேஷன் கடை ஊழியர்களுக்கு இது நல்ல ஒரு வரவேற்கக்கூடிய நல்ல விஷயம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.